நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினேன். நிலவில்லா வானம் போலவே நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகளோய கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே. தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன்,
கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 16வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ எனக்கு வலிமை இல்லை, இறந்து உண்ணவும் வெட்கமாக இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க மின்மதியுடையவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தையின்படி இந்த நற்கருணைநாதர் உயிருள்ள தெய்வமாக, உண்மையினுடைய தெய்வமாக நமக்கு எழுந்தருளி இருக்கிறார். அவரது மத்தியிலே நாமும் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேடி வந்தார். அதுதான் விவிலியத்தின் ஆரம்பம். கடவுள் மனிதனை தேடி போகவில்லை, கடவுள் மனிதனை தேடி வந்தார். ஒன்று, நம்மை கடவுள் தேடி வந்த பொழுது அன்பு செய்கிற கடவுளாக, அரவணைக்கின்ற கடவுளாக, ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக வந்தார். எப்படி அன்பு செய்கிறவர்? தன்னுடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுப்பவர். மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று சொல்லி நமக்கு அவருடைய அழகை கொடுத்து, அவருடைய அறிவை கொடுத்து, அவருடைய அன்பை கொடுத்து, அவருடைய குணநலன்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். பிறகு மனிதன் தன்னுடைய போக்கில் போகிறான்.
இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாய் மாட்டிக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அப்போதும் யார்தான் அவர்களை தேடி வந்தா? கடவுள் அவர்களை தேடி வந்தார். இந்த கடவுளை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். கடவுளின் பண்பு, கடவுளின் குணம், கடவுளின் தன்மை நமக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிந்திருக்க வேண்டும். வாங்க வச்சிருங்க. ஆகவே இந்த கடவுள், நம்மை தேடி வந்த கடவுள், அன்பு செய்கின்ற கடவுள், நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ எப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒரு உதவியை தேடி நம்ம போயிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க நமக்கு உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம உறுதல் பண்ண முடியும். நாம் யாரை தேடி சென்றிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நாளில் அதை நமக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிறார். இம்மானுவேலாக, நம்மை தேடி வருகிற கடவுளாக, நம்மை அண்டி வருகிற, நாடி வருகிற கடவுளாக அவர் வருகிறார். அப்போ ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை சந்தித்து, நீ என்னுடைய மக்கள் இஸ்ராயலரை மீட்டு கொண்டு வருவாய். சரியா? மூன்றாவது பாருங்கள், மீண்டும் அன்னை மரியாளை தேடி வானதூதரை கடவுள் அனுப்பினார். அனுப்பி தன் மக்களை தேடி கடவுள் வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகின்ற கடவுள், நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கடவுள், நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அரவணைத்து கொண்ட கடவுள், நாம் அவரது மந்தையின் ஆடுகள். அவர் நமது நல்ல ஆயன். ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பான், கையளிப்பான். அதே போல ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் இது அடிப்படை. இதை ஏன் அடிப்படை அப்படின்னு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் என்கின்ற ஒரு தலைப்பிலே பாருங்கள், செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. எனவே தலைவன் அழைத்து இங்க பார், நான் உன்னை பற்றி இப்படி கேள்விப்படுறேன், அதனால கணக்கை ஒப்படைச்சிட்டு வெளியில போ. இந்த ஊழியன் இடத்துல இப்போ நீங்க உங்களை வச்சு பாருங்க, உங்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் சுமத்தப்பட்டாச்சுனாலே முடிஞ்சுச்சா? அவ்வளோதானா? ஒரு சந்தேகம், 4 பேர் கூப்பிட்டு முதலாளி நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறது சரியாக தெரியல, அவன் மோசமான வேலாக இருக்கான், இங்கே பாருங்க உங்கள் சொத்தெல்லாம் அழிச்சிருவான் போலுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் எல்லாரும் முன்னாலேயும் கூப்பிட்டு, இங்கே வா, உன்னை இன்னைக்கே வெளியில் அனுப்புறானா இல்லையா பார், கணக்கு ஒப்பட வெளியில் போ சொல்லிட்டாரு. இவனை பாருங்க, இந்த பொறுப்பாளனுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ என் தலைமை என்னை அனுப்பிடுவானே, அனுப்பிட்டாம்னா நான் வெளியில் போனால் என்ன செய்யணுமா? 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, மம்பட்டி பிடிக்கணும்னா, என்னால் முடியுமா மம்பட்டி பிடிக்க? ஐயோ இல்லைனா பிச்சை எடுத்து சாப்பிடணுமா? ஏண்டாடே, நீ யார் வீட்டில் வேலை பார்க்குற? நீ யாருடைய ஊழியக்காரன்? உன் முதலாளி இந்த ஊருக்குள்ள எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உன்னை வழி நடத்துகிற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் உனக்கு தெரியுமா? உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிற கடவுள் எவ்வளவு வல்லமையான கடவுள்னு தெரியுமா? அப்படிப்பட்ட நீ அந்த கடவுளை விட்டு வெளியில போனா, அதை விட்டுட்டு வெளியில போனா நான் என்னதான் செய்யணும்? மம்பட்டி பிடிக்கணும், அதுக்கு எனக்கு வலுவில்லை, அல்லது பிச்சை எடுக்கணும். இப்போ இவன் புத்தியை பார்த்தீங்களா, எவ்வளவு கட்ட புத்தி. பிரியமானவர்களே, இதைத்தான் நமக்கு சொல்லுகிறோம். என்னவென்று என்றால் அன்சைட்டி என்று சொல்லுகிறார்கள். அது என்ன அன்சைட்டி அப்படின்னா, மனிதர்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக முன்னே இவங்க இப்படியே ஆடுவாங்க தடன்னு. என்ன அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க,
என்னன்னு தெரியல, 3 நாளா வயிறு இப்படியே வலிக்குது, தலை இப்படியே வலிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, டே உனக்கு வயசு 70 ஆயிடுது, நீ ஆஸ்பத்திரிக்கு போனா உயிரோட திரும்ப வந்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் நான் செத்துருவேன்னு இந்த ஆள் முடிவு பண்ணிடுறான். வீட்டில் பிள்ளைங்க கூப்பிடுது, பேர பிள்ளைங்க கூப்பிடுது, தாத்தா வாங்க ஆஸ்பத்திரி போவோம் பார்ப்போம்னு. நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்ன காரணமா? 3 நாள் வயிறும் சரியில்லை, தலையும் சரியில்லை. இப்போ அந்த வீட்டுக்கு வந்த டாக்டர் அவங்க சொந்தக்காரர் சொல்கிறாரு, யோ உனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் இவ்வளோதான் இருந்திருக்கு, நீங்கள் வாங்க நான் சரி பண்ணி தந்துடுறேன். இல்லை நான் வரமாட்டேன். ஒரு 3 நாள் வயிற்று வலியும் தலைவலியும் வந்தவொடனே ஒரு ஆள் செத்துருவாங்களா? ஆனால் நம்ம கூட இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கா இல்லையா? இப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கா இல்லையா? அன்னைக்கு ஒருவர் எனக்கு ஃபோன் போட்டு கேட்கிறார், ஃபாதர் நல்லா ஜோம் பண்ணிக்கோங்க ஃபாதர், எங்கள் வீட்டுக்காக ஜோம் பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். கடன் பிரச்சனை தான் ஃபாதர். அப்படியா, என்ன ஆச்சு ஃபாதர்? என் புருஷன் மோசமான புருஷன் ஃபாதர், என்ன பண்ணிட்டான் அப்படின்னா என் வீட்டில் இருந்த நகையை எடுத்துக்கொண்டு போய் அடகு வச்சுட்டான் ஃபாதர். நான் எங்கள் வீட்டுக்கு எப்படி ஃபாதர் போக முடியும்? எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன ஃபாதர் சொல்லுவாங்க. சரி என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, அதெல்லாம் விடுங்க ஃபாதர், இனிமேல் இவனோட என்னால் வாழவே முடியாது ஃபாதர். நான் உடனே என்ன ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய முடிவு சொல்கிறீங்க? ஆமாம் ஃபாதர். கடைசியில் எவ்வளவுன்னு கேட்டால் 25,000 ரூபாய்க்கு கொண்டு போய் வச்சுருக்கானா. அவன் நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? அவர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஃபாதர். எவன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் அவசரத்துக்கு ஏதோ பண்ணிட்டான். இந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்து அடுத்த மாதமே நீங்கள் கொடுத்து அதை திருப்பிட முடியுமா முடியாதா? அது திருப்பிடலாம் ஃபாதர், ஆனால் நகை இல்லையே ஃபாதர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன சிக்கல், ஒரு சின்ன இடையூறு வந்தவுடன் பெரிய டிசாஸ்டர், அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிந்தது என்று நினைக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பற்றித்தான் இந்த வாசகம் சொல்லுகிறது. அங்கே இவனுக்கு 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. இதே போல் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய சவாலை நீங்கள் சந்தித்தாலும், என்ன குற்றச்சாட்டு உங்களுக்கு எதிராக எழுந்தாலும், உங்களை யார் அவதூறுபடுத்தினாலும், உங்களுக்கு ஒரு நோயோ துன்பமோ துயரமோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து கதவை தட்டி கொண்டு இதோ பார் நான் உன்னை விடுவேனா பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலோ, அல்லது உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ எல்லாம் ஒன்றுக்கும் ஆக மாட்டாய் என்று உங்களை நிறுத்தி கொண்டிருந்தாலோ, அல்லது உங்கள் வீட்டிலே குடி பிரச்சனையினாலோ கடன் பிரச்சனையினாலோ நோய் நொடியினாலோ அடுத்த கட்டம் நமக்கு என்ன ஆகும்? நான் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவேன் பல சமயத்தில். ஏன்னா நம்மகிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க எண்ணிக்கை நிறைய. இதே போல் இன்னொரு பெண் வந்தவங்க அப்படி நடுங்கிறாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் கூப்பிட்டு வந்து சொல்லுது, ஃபாதர் நல்லா சொல்லுங்கள் ஃபாதர், ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லுது, என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அவர் பிழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எவ்வளோ நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்காரு? அது இப்போ ஒரு 15 நாளாக இருக்காரு. ஏமா 15 நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் பிழைக்க மாட்டான்னு ஏன் டாக்டர் சொன்னார்? இன்னொரு டாக்டர்கிட்ட வேறு யார்ட்டையாவது கேட்டிங்களா? இல்லை இந்த டாக்டர் மட்டும்தான், அவர் எங்களுக்கு தெரியும். சரி டாக்டர் இன்னொருத்தர் கேட்கல விடு. இப்போ உனக்கு என்ன பயம்? என் புருஷன் செத்துட்டான்னா நானும் சாகத்தான் ஃபாதர் செய்யணும். பிறகு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் கூட, இவ்வளோ காலம் பேசுது அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட்டிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த ஆள் அங்கே நல்லா இருக்கான். ஃபாதர் எனக்கு ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க ஃபாதர், ஊர்லாம் போய் இதுக்குள்ளே எத்தனை ஜபக்குழுவை நம்ம குழுவை கூட்டிகிட்டு வந்துட்டா, என்ன பாடுபடுத்துறா ஃபாதர், என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாக்கா ஃபாதர். பிரியமானவளே, இது பரவாயில்ல எனக்கு. அடுத்து அந்த அம்மா சொன்ன டைலாக் தான், என் புருஷன் இறந்துட்டா நானும் சாகத்தான் செய்யணும், என் பிள்ளை நானும் வாழ வழியே கிடையாது ஃபாதர். என் மாதிரி என்ன படிச்சிருக்க? நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். டாக்டரேட் முடிச்சிருந்தா ஒரு கல்லூரியில் போய் வேலை பார்க்கலாமா பார்க்க முடியாதா? சும்மா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனால் உனக்கு இவ்வளோ சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களா? ஃபாதர் அது அப்படிலாம் இல்லை ஃபாதர், என்னால் கற்பனை கூட பண்ண முடியலை ஃபாதர், என் வாழ்க்கையே முடிஞ்சுது ஃபாதர். அப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாரு, நம்ம ஊரில் 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ கூட படிக்காமல் சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொத்தனார் கையாளுக்கு போகிற ஆளோ இருக்கட்டும், அல்லது பீடி சுற்றுறவங்களா இருக்கட்டும், அல்லது தீப்பெட்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், அல்லது சாதாரணமாக அந்த ரோட்டு ஓரத்தில் கடையை வச்சுட்டு ஏதாவது ஒரு இட்லியை போட்டு விற்கிற பொம்பளைங்களை நீ பார்த்ததே இல்லையாமா? அவங்கெல்லாம் என்ன நம்பிக்கையில் வாழ்கிறாங்க? உனக்கு படிப்பு இருக்கு, நீ டாக்டரேட்னு சொல்ற, நீ எவ்வளவு உயரம் படித்திருக்கிறாய்,
வாழ்க்கையை சந்திக்கிற ஒரு பக்குவமும் ஒரு திறமையும் ஒரு தன்மையும் ஒரு நம்பிக்கையும் உனக்குள் ஏன் இல்லை? புரியுதுங்களா? இந்த 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 ஊழியக்காரனுடைய பிரச்சனை என்னன்னு புரியுதுங்களா? முதல் கட்டம், அவனுக்கு அவன் தலைவன் கூப்பிட்டு உனக்கு எதிராக இதோ இப்படி ஒரு சூழல் வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அவன் நான் பிச்சை எடுக்கத்தான் போக வேண்டும் என்று சொன்னானே, அது தவறு. இல்லனா நாம் அம்பட்டி தான் பிடிக்கணும்னு சொன்னானே, அதுவும் தவறு. இப்படித்தான் ஒரு சூழல் வரும் என்று உனக்கு யார் சொன்னது? பிரியமானவர்களே, இரண்டாவது காரியத்தை பாருங்க. உடனே அவனுக்கு 3 காரியங்கள் இருந்தால் இப்படி ஒரு சூழலை சமாளித்திருப்பான். அது இல்லாததுதான் பிரச்சனை. 1, பொறுமை. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பமும் துயரமும் இக்கட்டும் வேதனையும் சோதனையும் வருகிற பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் பண்பு பொறுமை. அவசரப்படாதங்க, அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்காதங்க, அவசரப்பட்டு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்களே வாழ்க்கையை தொலைக்காதங்க. பதட்டத்தினால் தான் பாதி துன்பங்கள் நடக்கிறதே தவிர, பயத்தினாலும் பதட்டத்தினாலும் தான் மனிதர்கள் இன்றைக்கு தவறாய் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, மாறாக ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு அப்படி ஒரு தீமையை, அப்படி ஒரு துன்பத்தை, அப்படி ஒரு இக்கட்டை வரச் செய்யவில்லை. இதை நீங்க ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. அப்போ பொறுமையை பற்றி விவிலியம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 5வது அதிகாரத்தில் பவுலடிகளார் 22, 23 பகுதிகளிலே அழகாக சொல்லுகிறார். கலாத்தியர் 5, 22, 23 இதோ தூய ஆவியின் கனிகள். இந்த பொறுமை என்பது தூய ஆவியின் கனிகளில் ஒரு கனி. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் தூய ஆவி பெற்றிருக்கிறோமா இல்லையா? எல்லாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம்ல. அந்த திருமுழுக்கிலே நமக்குள் தூய ஆவி வந்திருக்கிறார்ல. எல்லாரும் உறுதி பூசுதல் வாங்கி இருக்கிறோம்ல. அந்த உறுதி பூசுதல்ல ஆண்டவரின் ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? எல்லாரும் நற்கருணை வாங்குறோம்ல. இந்த பூசையில இப்ப நற்கருணை வாங்க போறோமே, ஆண்டவர் இயேசுவை நாம் உட்கொள்ள போகிறோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து எனக்குள் வருகிறார், தூய ஆவி எனக்குள் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த தூய ஆவியின் கனியாகிய பொறுமை எனக்குள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. யாராவது எனக்கு பொறுமையே இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் சிரிப்பேன். ஏன் சிரிப்பேன் அப்படின்னா, ஃபாதர் நான் ரொம்ப கோவக்காரன் ஃபாதர், என் புத்தியே அப்படித்தான் ஃபாதர், எனக்கு படக்குன்னு கோபம் வந்துடும் ஃபாதர், என்ன செய்கிறேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில சமயம் டாம் டீம்னு பேசிடுவேன் ஃபாதர். அப்படியா? ஆமாம். நானும் உடனே பக்குவமாக கையை கட்டிக்குவேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் ரொம்ப கோவக்காரங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பிறந்த அன்னைக்கே நர்ஸை திட்டினீங்களாமே. பிறந்த அன்னைக்கு நர்ஸை திட்டினா என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் பிறந்திருந்தீங்களா, நர்ஸ் உங்களை ஒழுங்காக கவனிக்கலையா, ஏமா உனக்கு அறிவு இருக்கா, என்னை ஒழுங்காக கவனிக்க மாட்டியா அப்படின்னு திட்டினீங்களாமே. ஃபாதர் நக்கல் பண்ணாதங்க ஃபாதர். ஓ, இதுக்கு பேர் நக்கலா? ஏன் சொல்கிறீங்க? பிறந்த அன்னைக்கு நான் எப்படி ஃபாதர் கோவப்பட முடியும்? அப்போ ஆமாம், நீங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே உங்கள் டீச்சர்கிட்ட போய் நான் அந்த ஸ்கூலுக்கு ஹெச்எம் ஆவேன், அதனால் ஹெச்எம் போஸ்ட்டை காலி பண்ணி கொடுங்க, அல்லது நான் தான் அந்த ஸ்கூலில் கிளாஸ் எடுப்பேன்னு நீங்கள் டாம் டீம்னு பேசுனீங்களாமே. அப்போ நான் எப்படி ஃபாதர் பேச முடியும்? 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு என்ன ஃபாதர் விவரம் தெரியும்? அப்போ விவரம் தெரியாமல் இருக்கும் போதெல்லாம் நீ பொறுமையாக இருந்த, விவரம் தெரியாமல் இருக்கும் போதெல்லாம் நீ அமைதியாக இருந்த, விவரம் தெரியாமல் இருக்கும் போதெல்லாம் உனக்கு வந்த துன்பத்தையும் துயரத்தையும் பொறுமையையும் இழிவையும் நீ சகித்தோ அல்லது அதை தாண்டியோ போக பழகியிருந்த. ஆனால் இப்போ உனக்கு என்ன ஆச்சு? அப்போ பொறுமை என்பது இல்லை என்று யாராவது சொன்னால் அது முழு போய், கால்வாசி போய் அரைவாசி போயெல்லாம் கிடையாது. எப்படிப்பட்ட போய்? முழு போய். திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார்? தூய ஆவியினுடைய கனிகளை, வாழ்வாக்குகின்ற தூய ஆவியினுடைய கனிகளை பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பாசத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள் பொறுமை இருக்கிறது. ஆனால் அந்த பொறுமையை நீங்கள் செயல்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. ரைட் தானா? சில பேர் வீட்டில் நல்ல சேலை நிறைய இருக்கும், ஆனாலும் ஒரு கந்தலை கட்டிக்கிட்டு தான் வெளியில் வருவாங்க. கூட வர ஆள் சொல்லுமா இல்லையா, ஏ எதுக்கு இதை கட்டியிருக்க, போய் இன்னொரு சேலையை கட்டிட்டு வாயேன். ஆமாம், நான் இதை கவனிக்கவே இல்லை பார்த்தியா, அதுக்கு பிறகு போய் வேற எடுத்து கட்டிக்கிட்டு வருவாங்க. போதிய ரிசோர்ஸ் என்று சொல்லப்படுகிற போதிய ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தாத மனிதர்கள் நிறைய உண்டு.
உங்களுக்குள்ளும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை, தூய ஆவியினுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அணிந்திருக்கிறீர்களா, அணிந்து உங்களை அழகுபடுத்தி இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அதனால தூயாவி எனக்கு இல்லை, எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க உங்களுக்கு போட்டு அழகு பார்க்குறீங்களா, நீங்க உங்களை அதுக்கு தக்கன வெளியில நல்லா வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஒரு வீட்டிலே நடந்தது தான். அந்த வீடு குப்பை மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும். நான் பல முறை அந்த வீடு மந்திரிக்க போயிருக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு வந்த அந்த மருமக அடுத்த தடவை போகும்போது, வீடு மந்திரிக்க போகும்போது அவ்வளவு நீட்டாக அழகாக இருந்தது. வந்தவங்க சொல்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க, ஃபாதர் என் மருமகளுக்கு எங்கள் வீடு இவ்வளோ அழகாக இருக்கும்னு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல ஃபாதர். இவங்க அந்த வீட்டை அப்படி குப்பையாக போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு புதுசாலாம் ஒரு பொருள் வாங்கலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இருந்த விஷயங்களை அழகுபடுத்தினாள், ஒழுங்குபடுத்தினாள். அந்த வீடு அவ்வளவு அழகாக இருந்தது. இது நமக்கு பல இடத்துல நடந்திருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் செஞ்ச உடனே எனக்கு எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? பிரியமானவர்களே, எனவே இதோ கொலேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 3வது அதிகாரம் 12வது வசனம். கொலேசியருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. தூய ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே உளப்பூர்வமாக பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்களால் உங்களை அழகு செய்யுங்கள், அணி செய்யுங்கள். அப்போ உங்களுக்குள்ள கடவுள் கொடுத்து வச்சிருந்தார்களா பொறுமை. அந்த பொறுமையை எடுத்து தங்கமா தலையில கிரீடமாகவோ, அல்லது நல்ல காதுல வைர இதுவாகவோ, அல்லது வெளியில நல்ல ஆடம்பரமான ஒரு காரியமாகவோ எதை வெளியே வைக்க வேண்டும்? பொறுமை என்கின்ற இந்த பண்பை அணிகலனாக மாற்ற வேண்டும். எப்போது தூயாவியின் கனி உங்களுக்கு அணியாக மாறுகிறதோ அப்போது உங்களுக்குள் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட தொடங்கிவிட்டது. முதல் பாயிண்ட் சரியா இருக்கா? இல்லை இன்னும் யாராவது வாய்ப்பே இல்லை ஃபாதர், எனக்கும் பொறுமைக்கும் சம்பந்தமே கிடையாது ஃபாதர், நான் பிறந்த அன்னைக்கு மீசையை முறுக்கி சண்டைக்கு வந்த ஆள் தான் ஃபாதர், நான் பிறந்த அன்னைக்கு நர்ஸிட்ட சண்டை போட்ட ஆள் தான் ஃபாதர், யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பொறுமை நம்ம யார்கிட்டலாம் பொதுவாக பொறுமை காட்டணும் அப்படின்னு சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 14வது வசனம், 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடிகளார் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். இதோ நான் உங்களுக்கு தருகிற அறிவுரை இதுதான், சோம்பேறிகள், மனத்தளர்ச்சி உடையவர்கள், வலுவற்றவர்கள். சோம்பேறிகள், மனத்தளர்ச்சி உடையவர்கள், வலுவற்றவர்கள். இவங்கள்ட்ட ஏன் பொறுமையாக இருக்கணும்னா, நீங்கள் சுறுசுறுப்பான ஆள்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேகமாக செயல்படுற ஆள்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட ஒரு சோம்பேறியான ஆள் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் வருமா வராதா? இது நடந்த விஷயந்தான். ஒரு வீட்டில் அந்த மருமக சமைக்க போகிறதே இல்லை. இந்த மாமியாக்காரி நான் போன இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன மருமகளை கட்டிட்டு வந்தீங்க, இப்படி கிடந்து நான் பாடுபடுறேன், எல்லா வேலையும் நான் தான் ஃபாதர் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு நல்லா சமைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்குறேன், ஏமா இல்லையா அவங்க நல்லா சமைக்கிற ஆள் தானே அப்படின்ட்டு 2 பேரை உட்கார சொல்லி ஒரு கவுன்சிலிங் போட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ முதல் வாரத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த மருமக கொஞ்சம் ஒவ்வொரு வேலையாக மெதுவாக நிதானமாக செய்யும். இந்த மாமியா கூப்பிட்டு, வா நம்ம வீட்டில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு பார்த்துக்க அப்படின்னாச்சு. வெண்டைக்காவை எடுத்து இந்த மருமக நறுக்கிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாமியாக்காரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெண்டைக்காய் நறுக்குதா, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, இதை கொண்டா ஜர 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 ஜரன்னு அள்ளி போட்டாச்சு. அந்த மருமக பார்த்து கையில் பட்டுறாம, ஒன்றும் படாது, உனக்கு இவ்வளவு கூட தெரியல, இப்படியே ஒரு வாரம் முழுக்க யார் பார்த்தாச்சு? இந்த அம்மாவே வேலையை பார்த்துட்டு, இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல, இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல, இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நான் கவுன்சிலிங்கில் எப்படி முடித்தேன் அப்படின்னா, ஏமா உங்களுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுலாம், உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதுல, உங்கள் மருமக ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாக்கான்னு சொல்கிறீங்களா? காலையில் 8 மணிக்கு நீங்கள் சாப்பாட்டு டேபிளுக்கு தான் போகணும். எங்கே நுழையக்கூடாது? சமையல் கட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. ஃபாதர் அது எப்படி கிடக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், அதை பார்த்தா தானே உங்களுக்கு ப்ரெஷர் ஏறுது.
காலையில் 8 மணிக்கு நீங்கள் சாப்பாட்டு டேபிளுக்கு போகும்போது உங்களுக்கு சாப்பாட்டு டேபிளில் எல்லா சாப்பாடும் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மருமகளுக்கு நான் என்ன பனிஷ்மெண்ட் உண்டோ, என்ன கவுன்சிலிங் உண்டோ, அல்லது என்ன தீர்வு உண்டோ அதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த அம்மா ஒரு வாரம் கழித்து சொல்லுது, ஃபாதர் நான் இப்படி ருசியாக சாப்பிட்டதே இல்லை ஃபாதர், இந்த மருமகா கையில் இவ்வளவு மந்திரம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே ஃபாதர், நல்ல வேளை வீடு வந்துருச்சிங்க ஃபாதர், கடவுள் ஆசீர்வாதம் அன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஃபாதர். பிறகு இந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அது நீங்கள் எப்போ தான் பார்க்கணும் அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட சொன்னது, போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டேப்பெல்லாம் அடைச்சிட்டு சமையல் கட்டு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபாதர் சுத்தமாக வச்சுருக்கா ஃபாதர். ஆனால் அதே சமையல் கட்டை மத்தியாலம் 3 மணிக்கு போய் பார்த்தா இந்த அம்மாவுக்கு ப்ரெஷரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உச்சந்தலை வரைக்கும் ஏறிடும். 2 விஷயம்தான் சொல்லி கொடுத்தேன். ஒன்று, காலையில் 8 மணி நேராக டேபிளுக்கு போ, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு உள்ளே போகாத. நைட்டு ஆஃப் பண்ணும் போது போய் பாரு, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு 3 மணிக்கு போய் ஐயோ ஐயோடு நீ பதறாத. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அவர்கள் சோம்பேறிகள் அல்ல, அவர்கள் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் விருட்டுன்னு போயிருவீங்க, அவங்க கொஞ்சம் மெதுவாக வருவாங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே ஆத்திரமாக பற்றிக்கிட்டு வரும். உண்மையா பொய்யா? பொறுமைங்கிறது அவ்வளோதானே. அதே போல் வலு குறைந்தவர்கள், நீங்கள் ஒரு காரியத்தை 4 செங்கலாக தூக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுருவீங்க, அந்த ஆள் 2 செங்கலாக தூக்கும். கூட 10 நிமிஷம் நடந்துட்டு போட்டுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபாதர் இது என்ன ஃபாதர், 4 செங்கலை தூக்க முடியாதா, அவ்வளவா உடம்புல பலம் இல்லை? இல்லைல்ல, இருந்தால் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. மொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணுமா, ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்லணுமா? இந்த பொறுமை இல்லாத ஆட்கள்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்சம் மெதுவாக, கொஞ்சம் அப்படியே நிதானமாக செய்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு பொறுக்கலை. மற்றபடி அவங்க மேலேயும் பிரச்சனை இல்லை, உங்கள் மேலேயும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து பாருங்க, எல்லாம் சரியாகும். எனவே பொறுமை 3 பேரோடு. நீங்கள் யாரை சோம்பேறிகள் என்று நினைக்கிறீர்களோ, யாரை மன தளர்ச்சி உடையவர்கள் என்று நினைக்கிறீர்களோ, யாரை வலு குறைந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களிடம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆளை பாருங்க, இந்த முன்மதியோடு செயல்பட்ட பொறுப்பாளன், அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முதலாளிகிட்ட போய், முதலாளி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முதலாளி, என்னைய பார்த்தா அப்படியா தெரிதுன்னு கொஞ்சம் பொறுமை காட்டி இருந்தால் அவன் முதலாளியிடம் நல்ல பேர் வாங்கியிருப்பானா இல்லையா? அந்த முதலாளியோடு கடைசி வரை இருந்திருப்பானா இல்லையா? கடவுளின் அரியணையில் ஆசனத்தில் வாழ்ந்திருப்பானா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த அவசர கொடுக்கைகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் கதையை பாருங்க. கடவுள் என்ன செஞ்சாரு, படைச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், இந்த ஒரு மரத்தை விட்டுருன்னு போயிட்டாரு. ஏன் உனக்கு வேணும்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து, அதுவும் நல்லா இருக்கும் போல தெரிந்த கொஞ்சம் கொடுங்களேம்னா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவ்வளோதானே. அதே போல காயின் ஆபேல், இதோ முதல் ஆண்டு காணிக்கை செலுத்தினார்கள். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயின் காணிக்கையை கண்ணோக்கவில்லை. உடனே காயினுக்கு கோபம், ஆத்திரம், பொறுமை இல்லை. அவன் கடவுள் சொல்றாருங்க, வா தம்பி, அடுத்த வருஷம் உன் காணிக்கை ஏற்றுக்குவேன், நீ கொஞ்சம் உன் புத்தியை மட்டும் சரி பண்றியா? இவனோ பொறுமையற்றவனாக அடுத்த ஆண்டு காணிக்கை செலுத்துவது வரை காத்திருப்பதற்கு தயாராக இல்லாததால் தன் சகோதரனை வயல்வெளிக்கு அழைத்து கொண்டு போய் கொன்று விட்டான். ஏங்க, அடுத்த வருஷம் காணிக்கையை ஏற்றுக்கவேன்னு கடவுள் சொன்னாரா சொல்லலையா? உனக்கு ஒரு சான்ஸ் தாரம்னு சொன்னாரு, நீ பொறுமையாரு, பாவத்தை கட்டுப்படுத்து, கோபத்தை கட்டுப்படுத்து. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சவுல் அவன் தான் முதல் அரசன் இஸ்ராயேல் மக்களுக்கு. இந்த சவுல் அரசன் பலி செலுத்துவதற்காக சாமுவேல் சொல்லுகிறார், கொஞ்சம் பொறுத்துரு. இவர் அங்கே போறாரு, அதுக்குள்ள இவங்க பலி செலுத்திட்டு போருக்கு போயாச்சு. சாமுவேல் கேட்கிறாரு, டே என்னடா அவசரம், உனக்கு வெற்றி தர போகிறவர் கடவுள், கடவுள் இல்லாம நீ போய் என்ன வெற்றி பெற்றுருவ, கொஞ்சம் பொறுத்து இருந்தால் என்ன? அவன் சவுல் சொல்றான், நான் பொறுமையாத்தான் இருந்தேன், என் கூட இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் வெறிகொண்டு எழுந்துட்டாங்க, கூட்டத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே நான் பொறுமை இழந்து விட்டேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நல்ல நல்ல வாய்ப்புகளை இழந்தவர்கள், பொறுமையை செயல்படுத்தாதவர்கள், தங்கள் வாழ்க்கையிலே தவறுக்கு மேல் தவறு செய்தவர்கள், இந்த பொறுமையை கடை கொள்ளாதவர்கள். ஆகவே
நாம் விவிலியத்தில் வாசிக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் என்று நமக்கு யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு புத்தகம் 5வது அதிகாரம், யாக்கோபு எழுதின அந்த திருமுகம் 5வது அதிகாரத்திலே அவர் 7வது வசனத்தில் ஒன்றை சொல்லுகிறார். பயிரிடுகிறவரை பாருங்கள். விவசாயியை பாரியா, அவன் தாயா அவனுக்கு பொறுமைக்கு எடுத்துக்காட்டான ஆளு. மழை பெய்யுமா பெய்யாதான்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். மழை பெஞ்ச பிறகு பயிர் வளருமா வளராதான்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பயிர் விளைச்சல் ஆகிறது வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருக்கான். இது நல்ல பழமொழியா சொல்லுவாங்கல்ல. விதைச்சிட்டு காலையில் விதைச்சிட்டு சாயந்தரம் அருவாளை தூக்கிட்டு வயக்காட்டுக்கு போனானா ஒருத்தன். இல்லை என்ன அப்படின்னு உடனே காலையில் விதைச்சோம்ல இப்போ சாயந்தரம் அறுக்கணும்ல. ஏண்டாடே எப்படியும் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும்டா. 3 மாதம் பொறுத்து இருக்கணுமா? 3 மாதம் வயக்காட்டுக்கு போய் நான் தண்ணி பாய்ச்சி எல்லா வேலையும் பார்க்கணுமா? காலையில் விதைச்சி சாயந்தரம் அறுக்க முடியாதோ? ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற கூட்டம். நேரம் ஆகுது சும்மா கொடுங்க அள்ளி போட்டு போகிற கூட்டம். ஆகவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பணியாள் என்ன தவறை செய்தானோ அதே தவறை ஏவாள் செய்தாள், அதே தவறை இந்த காயின் செய்தான், அதே தவறை சவுல் செய்தான். ஆனால் ஆபிரகாம் உனக்கு குழந்தை தாரம்னு கடவுள் சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் குழந்தை வரல. ஆனா அவர் வாட்டுக்கு இருந்தார். வரும் பொறுமையோடு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை இது முக்கியம். அதே போல இந்த யாக்கோபு 5வது அதிகாரம் 10-11 வசனங்களில் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். யோபுவை பாருங்கள். யோபுவினுடைய பொறுமை நமக்கு வேண்டும். துன்ப நேரத்தில், இக்கட்டு நேரத்தில், அவமானம் வருகிற பொழுது, அசிங்கம் வருகிற பொழுது, உங்களை தேடி இன்னல் வருகிற பொழுது நீங்கள் யாரை போல் பொறுமையாக இருக்க வேண்டும்? யோபுவை போல் பொறுமையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது நமக்கு பொறுமையோடு கூட இன்னொன்றையும் விவிலியம் சொல்லித் தருகிறது, மன உறுதி. கொலேசியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், கொலேசியர் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், நீங்கள் மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு. அப்போ பொறுமை வருகிற பொழுதெல்லாம் இந்த மன உறுதி என்கின்ற வசனம் வருகிறது. அப்ப யாருக்கு பொறுமை கைகூடும் என்றால் மன உறுதி உடையவர்களுக்கு பொறுமை கைகூடும். அப்ப பொறுமை வேண்டும் என்றால் மனம் உறுதியாக இருக்கணும். மன உறுதி என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கொலேசியருக்கு எழுதின அந்த கடிதத்தில் 9வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். ஏன்னா மன உறுதி என்பது யாருக்கு முதல்ல வரும்னா, நம்பிக்கையுடையவர்களுக்கு தான் வரும், தெய்வ நம்பிக்கையுடையவர்களுக்கு தான் வரும். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? நம்பிக்கைக்குரிய தெய்வம். நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவர். நம்முடைய கடவுள் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர். நாமும் அவரை நம்பி நிற்கலாம். சரி, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் வருவார். 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்க பொறுத்திருக்கணும். ஆனா உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் வரமாட்டான் சும்மா சொல்லிட்டு போனான் அப்படின்னா நீங்க காத்திருப்பீங்களா? வீட்டுக்கு வெளியில ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான், 10 ரூபா கேட்குறான். பா அறிவில்லாம அப்போ பண்ணி நீங்கள் திட்டிட்டு உள்ளே போயிட்டீங்க. அந்த அம்மா மூஞ்ச பார்த்தா சாந்த குணமாக இருக்குது. திட்டினாலும் அந்த அம்மா எப்படியும் ஒரு காசு எடுத்துகிட்டு வரும்னு அவன் நம்பிக்கை இருந்தால் 5 நிமிஷம் நிற்பானா இல்லையா? நீங்கள் இப்போ உள்ளே போன உடனே மனசு மாறிடுவீங்க. போய் காசு எடுத்துகிட்டு போடுறதுக்கு வந்து பார்ப்பீங்க, வெளியில் பிச்சைக்காரன் இருக்க மாட்டான், போயிருப்பான். இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? இல்லை ஐஸ் வண்டிக்காரனை எடுத்து பாருங்க. நீங்கள் ஐஸ் வண்டிக்காரன் தானே அப்படின்ட்டு எப்போ ஐஸு அப்படின்ட்டு உள்ளே போயிருப்பீங்க காசு எடுக்க. எந்த டப்பாவில் இருக்குன்னு தெரியாமல் 5 நிமிஷம் தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்பிக்கையான ஐஸ் வண்டிக்காரனாக இருந்தால் நின்றுப்பான், வியாபாரம் நடந்திருக்கும். நம்பிக்கை இல்லாதவனாக இருந்திருந்தா அவன் மாட்டு போயிருப்பான். இந்த அம்மாலாம் என்னத்தை வாங்க போகுது? நீங்கள் வந்து பார்த்துட்டு ஐயோ பாவம். இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லையா நம்ம வாழ்க்கையில்? சின்ன காரியங்களில் பாருங்கள், பெரிய பெரிய காரியம் 2வது வரட்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எனவே இந்த நம்பிக்கை உடையவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். நம்பிக்கை எப்போது வரும் என்றால் அவர்களை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். அப்ப கடவுளை பற்றிய அறிவு எப்படிப்பட்டதுன்னா, பவுல் கொலேசியருக்கு எழுதின திருமுகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நாங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல், எந்த செய்தியை? கொலேசியர்களுக்கு கடவுளின் அன்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் தவறாமல் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டி வருகிறோம்.
நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். யாரை பற்றிய அறிவு? கடவுளை பற்றிய அறிவு. நீங்கள் இந்த அற்புத சுரண்டை அந்தோணியாருடைய திருத்தலம் தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த இடத்துல எல்லா வாரமும் நான் அழுத்தம் திருத்தமாய் உங்களோடு பேசுவது ஒன்றுதான். இந்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர், இந்த கடவுள் ஆற்றல் மிக்கவர், இந்த கடவுள் இரக்கமுடையவர், இந்த கடவுள் ஒரு நொடி பொழுது உங்களை தாமதிப்பார், ஆனால் வாழ்நாள் முழுக்க அவரது இரக்கமும் கருணையும் உங்கள் மீது தங்கும். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவரை பற்றிய அறிவு கொள்ளுங்கள். இந்த கடவுள் நல்லாயன், உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம், சிலுவையை சுமந்த தெய்வம், நல்ல சமாரியன், நான் உனக்காக பாடுபட்டு உன்னை தேடி வருகிறேன் என்று சொன்னவர். இந்த கடவுளை நம்பி ஏமாறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்களும் இவரை நம்பி நம்பி வாழ்வில் எத்துணை ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட கடவுள் இருக்கிற பொழுது எந்த தீமை உங்களை தீண்டும், எந்த துன்பம் உங்களை தூண்டும். ஆனால் நமக்கோ இந்த கடவுளை பற்றிய அறிவில் நிலைத்திருக்கிற மன உறுதி வேண்டும். நிலைத்திருக்கின்ற மன உறுதி வேண்டும். இப்போ பாருங்களேன், இந்த நற்செய்திக்கு வாங்க. அப்படியே எத்தனை வருஷமா அங்கே வேலை பார்த்துருப்பான். அந்த முதலாளி நல்ல மனுஷன் இவனுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சிருக்கணும்ல. உன் மேல ஒரு குற்றச்சாட்டுடா, அந்த குற்றச்சாட்டுக்கு நீ கணக்க கொண்டாந்து கொடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இவன் பாருங்க, பதறி போய் தன்னுடைய புத்தியில தீமையை நினைச்சுக்கிட்டு, அதாவது ஒரு பழமொழி உண்டுல, சட்டியில் போட்டு வறுத்தாங்களாம் மீனை. ஒரு மீனுக்கு கொஞ்சம் போல உயிர் இருந்துதான். உடனே தப்பிக்கணும்னு எங்கே குதிச்சுதான்? அடுப்புக்குள்ளே விழுந்துதான். இல்லை, நீ சட்டியில் இருந்தாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அரைக்குறையாக வறுத்து தட்டில் தட்டிடுதுன்னு வச்சுக்கோமே, அப்புறம் அதிலேருந்து நீ துள்ளி குச்சி எங்கேயாவது போய்க்கலாம். சட்டிக்கு பயந்து அடுப்புக்குள்ளே விழுந்தா தப்பிக்க முடியுமா? சட்டி சூடு பெருசா, அடுப்பு சூடு பெருசா? அடுப்பு சூடு தானே பெருசு. அதே மாதிரி இவனை பாருங்க, இந்த முதலாளி என்னை அனுப்பிவிட போகிறார், ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வா தம்பி, எவ்வளவு எவ்வளவு? 100? இந்த 50ன்னு எழுது. இங்கே வா 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 வா. எவ்வளவு? 100? இந்த 80ன்னு எழுது. டே, அவனோடே திருட்டு போயிடுவேன். நீ அவனோள்கிட்ட போய் சரண்டர் ஆனா உனக்கு திரும்ப கிடைக்குமா ஏதாவது? பிரியமானவர்களே, நாம் செய்கிற தவறு இங்கேதான். நாம் கடவுளை விட்டு ஓடி விடுகிறோம். கடவுளை விட்டு, அவருடைய எல்லையை விட்டு நம்மை நாம் தனிமைப்படுத்தி விடுகிறோம், அப்புறப்படுத்தி விடுகிறோம். எந்த ஒரு மனிதனுக்கு பொறுமையும் மன உறுதியும் கடவுள் நம்பிக்கையும் கடவுளை பற்றிய அறிவும் இருக்கிறதோ அந்த மனிதன் மீண்டும் கடவுளிடமே சரணடைவான். இந்த முதலாளி நல்லவரா கெட்டவரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முதலாளி நல்லவர். இந்த முதலாளியை போல தங்கமான மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த முதலாளி இவன் தவறே செய்திருந்தான் என்றாலும் மன்னித்து விடுவார். இந்த முதலாளி இதோ இவன் ஒருவேளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர்கிட்டே போய், ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் கணக்கு, எனக்கு அவ்வளோதான் அறிவு, அவ்வளோதான் கூறு, இதில் உங்கள் பொருள் ஒன்றும் நான் இது பண்ணலை, இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் கூட ஐயோ அப்படியா அப்படின்னு இவது மீது இரக்கம் காட்டியிருப்பார். ஒருவேளை இவன் தப்பு தப்பாக எழுதி கொண்டு போய், ஐயா பாரு நான் நஷ்டப்பட்டு நிற்கேன், யார் சொன்னா உங்கள் சொத்தை நான் திருடிட்டேன்னு, இந்த பாருங்க எனக்கு தான் நீங்கள் 10 லட்ச ரூபா தரணும், ஏன் காசு தான் எல்லாம் உள்ள கிடக்குன்னு சொன்னால் கூட அந்த ஆள் இந்தா 10 லட்சம் வச்சுக்கன்னு சொல்கிற ஆள். ஒரு கல்லூரியில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். உடனே முடிஞ்ச உடனே ஒரு பையன் வந்தான். அந்த முதலாளிக்கு நீங்கள் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரா அப்படின்னா? என்னல்ல அப்படின்னு. அவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக கதை சொல்கிறீங்க, என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி. வேலை பார்த்தவனுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? வேலை பார்த்தவனுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். ஏன் அவன் தான் பாதியிலே ஓடிட்டானே, அவன் தான் கடைசி வரைக்கும் நின்று பார்க்கலையே. கடைசி வரைக்கும் நின்று பார்த்தது நம்ம தானே. இதை பாருங்க, அவன் இப்படி செஞ்சதை கேள்விப்பட்ட உடனே வசனம் சொல்லுது, அவன் இவ்வாறு செய்ததை கேள்விப்பட்டவுடன் தலைவர் அவனை கோபம் கொண்டு இழுத்து கொண்டு வர செய்து சிறையில் அடைத்தார்னு எழுதியிருக்கா? இல்லை. தலைவர் இவன் இப்படி கோமாளித்தனம் பண்ணதை காத்த உடனே, இப்படி கிறுக்குத்தனமாக செயல்பட்டதை பார்த்த உடனே சிரிக்கிறாரு. டே, இந்த பேய் எவ்வளோ விவரமான பேய் வர,
நானே அவன் வாடா வந்து பாருடான்னா அவன் எவ்வளவு டெக்னிக்கா ஏ நல்லாருல நல்லாரு. ஏங்க இந்த புத்தி யாருக்கு வரும்? நல்ல மனுஷனுக்கு தான் வரும். இந்த புத்தி யாருக்கு வரும்? இரக்க குணம் உடையவனுக்கு தான் வரும். இந்த புத்தி யாருக்கு வரும்? மன்னிக்கின்ற மனமுடையவனுக்கு தான் வரும். எல்லாம் முன்னாடியாவது நீ தப்பு பண்ணங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஏன்னா நீ தப்பும் பண்ணல. ஆனா இப்போ நீ இன்னார்ட்டெல்லாம் இவ்வளவு எழுதுனன்னு பைபிள் அதை தானே சொல்லுது. அதுக்கு முன்னாடி அவன் இப்படி இப்படி தப்பு பண்ணாமன்னு ஏதாவது நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காரா இயேசுநாதர்? இல்ல. ஆனா இப்ப லிஸ்ட் இருக்கு கையில. இப்ப தலைவன் நினைத்தால் இவனை சிறையில் அடைக்க முடியும், சாகும் வரை சிறையில் அடைக்க முடியும். ஆனா தலைவன் செய்யலையே. அப்ப இப்படிப்பட்ட தலைவன் நல்லவன் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதைத்தான் நாம் ஆண்டவரும் சொல்லுகிறார். நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம் ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொண்ட தெய்வம். ஊதாரி மைந்தன் போயிட்டு பாவ சகதியில உருண்டு வரும்போது வந்த உடனே அவனை குளிப்பாட்டி அவனுக்கு அணிகலன் அணிவித்த தெய்வம். அதைத்தான் பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். இதோ தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதத்திலே, நீங்கள் உங்களை அணிகலன்களால் அழகு செய்யுங்கள். அன்பு உங்களுக்கு அணிகலனாய் இருக்க வேண்டும், பொறுமை உங்களுக்கு அணிகலனாய் இருக்க வேண்டும், மன உறுதி உங்களுக்கு அணிகலனாய் இருக்க வேண்டும், தாழ்ச்சி உங்களுக்கு அணிகலனாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் எடுத்து வெளியில போடு. ஏன்னா ஊதாரி மைந்தனுக்கு ஆண்டவர் அதையெல்லாம் கொடுத்தார். அவனை அணி செய்தார், அழகு செய்தார். நம்மை அழகு செய்து பார்க்க விரும்புகின்ற கடவுளாக இந்த கடவுள் நமக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, யோசேப்புவை பாருங்கள், தாவீதை பாருங்கள். இவர்கள் எல்லோருமே ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருந்தவர்கள். யோசேப்புக்கு ஒரு கனவு, உன் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீ உயர்ந்து நிற்பாய். அப்போது இவனை எகிப்திற்கு அடிமையாய் விற்று விட்டார்கள். ஆனால் வாக்கு கொடுத்தவர் உண்மையானவர். வாக்கு கொடுத்தவர் உண்மையானவர். வாக்கு கொடுத்த தெய்வம் எனக்கு இதை நிறைவேற்றுவார். நான் எங்க போயிட்டேன்? எகிப்துக்கு அடிமையா போயிட்டேன். அங்கேயும் சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறேன். ஏங்க, எனக்கு கடவுள் ஒரு அறிவு கொடுத்தாரு, நீ இப்படி வருவன்னு. ஆனா முன்னாடி பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல. போற பாதையெல்லாம் பள்ளம், பள்ளத்துக்கு மேல பள்ளம், பள்ளத்துக்கு மேல பள்ளம், துன்பம், துன்பத்துக்கு மேல துன்பம், பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பகை, பகைக்கு மேல பகை, இப்படியா இருக்கு போற இடத்துலலாம். ஆனால் கடவுள் கடைசியாக யோசேப்புவை அவர் கொடுத்த அந்த அறிவின்படி, அந்த கனவின்படி உயர்த்தினாரா உயர்த்தலையா? அப்ப இந்த யோசேப்புக்கு கடவுளை பற்றிய அறிவு இருந்தது. கடவுளை தெரிந்திருந்த அந்த அறிவை நம்பினான். எப்படி நம்பினான்? நீ என்னை பாதாளத்தில் போட்டாலும், கொடுஞ்சிறையில் போட்டாலும், நீ என்னை அவமானப்படுத்தினாலும், நான் தவறென்று எல்லா பக்கமும் சொல்லி தீர்த்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். நான் மன உறுதியோடு இருப்பேன், நான் பொறுமையோடு இருப்பேன், நான் என்னையே தாழ்த்தி கொண்டு இருப்பேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புதமான இந்த காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். எனவே இப்போது ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நல்ல ஜெபம் ஒன்று செய்ய வேண்டும். இந்த நற்கருணை நாதரை பாருங்க. இந்த நற்கருணை நாதரை அப்படியே பாருங்க. இன்னைக்கு நல்ல ஒரு வசனம் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக இந்த நபரை நாம் இவ்வளவு அழுத்தமாக ஒரு நாளும் தியானித்ததில்லை. இன்றைக்கு நல்லா தியானித்திருக்கிறோம். அவனை போல் அவசர குடுக்கைகளாய், ஆண்டவரை விட்டு ஓடி விடுகிறவர்களாய், ஆண்டவருடைய எல்லையை விட்டு வெளியே போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது முட்டாள்தனம், அறியாமை. நீங்கள் வாழ்வோ சாவோ ஆண்டவரோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஏனெனில் அந்த ஆண்டவரை பற்றிய அறிவு அப்படியே மனசில் கொண்டு வாங்க. இந்த கடவுளை பற்றிய அறிவு உங்களுக்கு யாரும் சொல்லிலாம் தர வேண்டாம். நீங்கள் எப்படி கிடந்தீர்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் வீடு, உங்கள் வாசல், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. கடவுள் உங்களுக்கு செய்ததை மட்டும் யோசிங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ததை கூட யோசிக்க வேண்டாம். இந்த வீட்டுக்காரனுக்கு தெரியும், அவனோ அறிவு குறைந்தவன், திறமை குறைந்தவன், அவனால் அப்படி நிர்வாகம் பார்க்க தெரியல, கணக்கு ஒழுங்கா எழுத தெரியல. ஆனால் அவன் தலைவனையும் அறியாமல் போனதுதான் குற்றம். அவன் தலைவனை அறிந்திருந்தால், அந்த தலைவனை உணர்ந்திருந்தால், நிச்சயமாக அவன் அந்த தலைவனிடம் போய் சரணாகதி அடைந்திருப்பான். அந்த கனநேய பெண்ணை யோசிப்பாங்க, மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த கனநேய பெண் முன்னாடி போற இயேசுவை பார்த்து சொல்றா, இயேசுவே என் குழந்தைக்கு இறங்கும், தாவீதின் மகனே என் பிள்ளைக்கு இறங்கும், பேய் பிடித்து நிற்கிற பிள்ளை எப்படியாவது குணப்படுத்தும். இயேசு சொல்றாரு, ஏமா பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு எடுத்து நாய்க்கு போட முடியாது, போமா. பிரியமானவர்களே, அந்த வசனத்திற்கு பிறகும் பொறுமையோடும் மன உறுதியோடும்
அவர் மீது கொண்ட நம்பிக்கையிலும் அவர் எல்லோருக்கும் செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? இயேசுவை அறிந்து வைத்திருந்தார் அந்த பெண்மணி. எல்லோருக்கும் குணம் கொடுத்தவர் என் பிள்ளைக்கும் செய்வார். பிரியமானவர்களே, மூணே காரியம்தான். ஒன்று, ஆண்டவரை பற்றிய அறிவு. அந்த அறிவினால் அவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் பொறுமையோடு கூடிய மன உறுதியோடு கூடிய தாழ்ச்சி. அப்படியே ஜெபிங்க. அந்த கனனைய பெண் அவளுடைய மகளுக்கு கடைசியில் அந்த அப்பத்துண்டை வாங்கி கொடுத்தா, அவளுடைய பேய் அவளை விட்டு ஓடிட்டு. சக்கையு ஆண்டவரை அறிந்திருந்தவன், ஐயோ எல்லாருக்கும் மீட்பு கொடுக்கிறாரே, இந்த தெய்வம் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறாரே, நானோ குள்ள மனிதன் சக்கேயு, நானோ பாவி சக்கேயு, நானோ பிறரை ஏமாற்றியவன் சக்கேயு, என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை. அப்படியே அழுதான். அழுதவன் அந்த மரத்தின் மீது வந்து ஏறிக்கொண்டான். ஆண்டவரை அறிந்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான். மன உறுதி. யார் என்னை கேவலமா பேசினாலும் சரி, யார் இந்த சக்கையும் மரத்தில் ஏறிட்டான்பா, என்ன பேப்பா இவன், எவ்வளவு பணம் இருந்து எவ்வளவு புகழ் இருந்து என்னப்பா புண்ணியம், கிறுக்கு பைய, இவன் என்ன வேணா சொல்லட்டும், யார் என்னை அவமானப்படுத்தினாலும், என் உறவுகள், என் சொந்தங்கள், என்னோடு வேலை செய்கிறவர்கள், என் அருகில் இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னை பார்த்து கேவலப்படுத்தினாலும், நானோ ஒரு நாளும் மன உறுதி இழக்க மாட்டேன். என்னோடு இருக்கிறவர் விடுதலை தருகிற கடவுள், என்னோடு இருக்கிறவர் மீட்பு தருகிற கடவுள், என்னோடு இருக்கிறவர் என்னை காக்க ஆற்றல் உள்ள கடவுள். அப்படியே ஜெபிச்சுட்டு வாங்க. நற்கருணை நாதத்தை அப்படியே கொடுங்க. பிரியமானவர்களை தயவு செய்து இதயத்துக்குள்ள இறங்கி நில்லுங்க. இதோ இந்த முட்டாள் பொறுப்பாளனை போல, இந்த மூளை இல்லாத பொறுப்பாளனை போல, அவசர குடுக்கையான பொறுப்பாளனை போல, ஆண்டவரை தன் எஜமானனை அறியாத இந்த பொறுப்பாளனை போல நாம் இருந்து விடக்கூடாது. ஆனால் அப்படித்தான் பல சமயத்தில் நம்ம பாவங்கள்ல, இதோ ஒரு நெருஞ்சு முள் காடு, அந்த நெருஞ்சு முள் காட்டில் ஒரு முள்ளு குத்தும். உடனே சிலர் என்ன செய்வாங்கன்னா, காலை எடுத்து டபடபன்னு 2 காலையும் 10 தடவை வச்சிருவான். அவ்வளவு முள்ளும் காலில் குத்தும். ஒரு முள்ளு குத்துன உடனே நீ அப்படியே பொறுமையா நின்னு வச்சுக்க, கீழே பார்த்தன்னு வச்சுக்க, அடடா நெருஞ்சி முள்ளா கிடக்கு. ஒரு முள்ளு குத்துனது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் உன்னை காத்து விடுவார், கடவுள் உன்னை கரம் பிடிப்பார், வெளியே வர உனக்கு வழிகாட்டுவார். ஆனால் நீயோ அவசரப்பட்டு ஆண்டவரை அறியாதவனாக நம்பிக்கை இழந்த உள்ளத்தோடு இதோ ஒன்றும் அறியாத பிள்ளையை போல் கடைசியில் அழிந்து விடுகிற. அடியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இயேசுவே என் தகப்பனே, நம்பிக்கைக்குரியவரே, நற்கருணையில் உயிரோடு இருக்கின்ற என் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளை நானப்பா. இந்த ஒரே ஒரு நம்பிக்கையிலே நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்மை பிள்ளை நான், உமது பிள்ளை என்னை நீர் அழிய விட்டு விடுவீரோ? உமது பிள்ளை என்னை துன்பத்திலும் துயரத்திலும் நீ போ என்று விட்டு விடுவீரோ? நான் ஒரு சிறு ஆடுதான், உமது மந்தையிலே நான் ஒரு சிறு ஆடுதான். ஆனால் எனக்காக 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன, அழுது கொண்டிருக்கிற, கண்ணீரோடு நிற்கிற, பரிதபித்து நிற்கிற இந்த ஒரு ஆட்டை, இந்த ஊதாரியான ஆட்டை, இந்த உதவாக்கரையான ஆட்டை, இந்த ஒன்றுக்கும் உதவாத திறமை இல்லாத இந்த ஆட்டை தேடி வருகிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நான் உம்மை இறுக்கமாய் பிடித்துக் கொள்வேன். உம்மை அறிந்திருக்கிற காரியங்களை நம்புகிறேன். நான் பொறுமையோடு உம்மை இறுக்கமாய் பிடித்துக் கொள்வேன். நீர் எனக்கு விடுதலை தரும் வரை, யாக்கோபு இதோ அந்த வானதூதரோடு போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உட்கார மாட்டேன் என்று சொன்னது போல, ஆசீர்வாதத்தின் தகப்பனே என்னை ஆசீர்வதியும். இதோ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். நான் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுகிறேன், என்னை ஆசீர்வதியும். அன்பின் தகப்பனே, நான் உம்மை அறிந்திருக்கிற பிள்ளை. நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னால் நான் போக மாட்டேன். நீர் என்னை விட்டு விடுவீரா? நான் வாசலிலே படுத்திருப்பேன், காத்திருப்பேன். நீர் என்னை மன்னிப்பது வரை, நீர் என்னை ஏற்றுக்கொள்வது வரை, நீர் என் வீட்டிற்குள் வருவது வரை நான் உம்மை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பேன். அப்படியே ஜெபிங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி. மாண்பியர் பாடி நாம் நிறைய அருள் பெற இருக்கிறோம். மாண்புயரில் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வள்ளிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நிலைய